ஆதரவளிக்கிறோம் என பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். பாகிஸ்தானே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குது. ஆமா, எங்களுடைய இடத்துல இருந்து உருவாக்கிட்டு இருக்கோம், ஒரு தீவிரவாதிகளும் எங்களுடைய இடத்துல இருந்து எங்களுடைய மண்ணுல இருந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒப்புதல் வாக்குமூலமா ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி பாகிஸ்தான்ல ஒரு தீவிரவாதிகள் இந்த அளவுக்கு தாக்கியிருக்காங்க மக்களை அப்படின்னும் போது அவங்க அந்த விதமான ஒரு விரக்தியில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்களும் இவர் மதம் சார்ந்த பிரச்சனைகள்னால அப்படியே மதம் நம்ம பிரிச்சு பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சீமானவர்களும் சேர்ந்து அரசியல் களத்துல என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவே வெறுக்கிறாங்களோ ஏன் இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தோன்ற மாதிரியான ஒரு செயல்பாட்டுலதான் இப்போதைக்கு இருக்கிற தமிழக அரசாங்கம் முழுமையா ஈடுபட்டு இருக்கு. சோ தமிழக அரசாங்கம் அப்படின்னு சொல்றது திமுகவை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் வந்துடுறாரு திருமாவளவன் அவர்கள். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள மீதம் இருக்கிற கட்சிகள்ல ஆளாளுக்கு ஒரு விவாதங்கள் கொடுத்துட்டு இருந்தாலும் இப்போ இவர் அதாவது சீமான் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. சோ அண்ணன் சீமான் எப்பவும் நல்லா தான் பேசுவாரு. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் சொன்ன சில விஷயங்கள் மிகவும் தவறான ஒரு கருத்தா தான் பல பேரால பார்க்கப்பட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கறத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். பஹல்காம் இஷ்யூல இப்ப எல்லாருக்கும் தெரியும் 26 நபர்கள் சுட்டு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. நீ எந்த மதம் அப்படின்னு கேட்டு கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. இந்த வழக்குல எல்லாரும் கேட்கிற ஒரு பொதுவான ஒரு கேள்வி, இங்க பாருங்க, இது ராணுவ படை அங்க கண்டிப்பா இருந்திருக்கணுமா இருந்திருக்க கூடாதா? யாராவது ஒரு அட்லீஸ்ட் போலீஸாவது அங்க பாதுகாப்புக்கு இருந்திருக்கணும். காஷ்மீர் எந்த அளவுக்கு எல்லாரும் பயங்கரவாதிகள் நிறைஞ்சவங்க அப்படின்னு தெரியும், எந்த அளவு செக்யூரபிளா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். எல்லாத்தையும் தாண்டி நீங்க அந்த அளவுக்கு குறைபாடான ஒரு செக்யூரிட்டி போர்ஸ் நீங்க எப்படி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை ஈவன் நம்ம தரப்புல இருக்கிற பல கட்சிகளுமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வகையில அவங்க சைட்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது மோடி அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா வந்தாரு, நான் அந்த இடத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. உடனே அமைச்சரவை கூட்டம் கூட்டுறாரு. உடனே அடுத்த நேரமே என்ன ஆகுது அப்படின்னா 6 மணிக்கு பொதுக்குழு மீட்டிங் எல்லா அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் கூட்டுறாரு. கூட்டி பேசும்போது இதெல்லாம் நம்ம இப்படி பண்ணணும், இதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களும் எடுத்து மற்ற கட்சிகளுக்கு புரிய வைக்கிற நிலைப்பாடுல அப்போ எதிர்கட்சி தரப்புல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நபரும் கேட்கிற ஒரு கேள்வியாவும் இது இருக்கு. ஏங்க, இது எவ்வளவு ஒரு ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ, இதுக்கு நீங்க என்ன மாதிரி பதில் கொடுத்துருக்கணும், ஆனா நீங்க ஏன் அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணல, ஏன் அங்க யாரும் இல்ல, பாதுகாவலர்கள் ஏன் இல்ல, ஆர்மி போர்ஸ் ஏன் இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவங்க கொடுக்குற ஒரு பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நான் சொன்ன இந்த பஹல்காம் அப்படிங்கிற இந்த ஒரு இடம் மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு இடம். இது ஃபுல்லாவே ஒரு வேலி மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா இங்க இருந்து 3 கிலோமீட்டர் அளவுக்கு தூரம் குதிரை வண்டியில போக முடியும், ட்ரக்ல போக முடியும், இல்ல அப்படின்னா நடைபாதை பயணம் தான். சோ இந்த இடத்துக்கு பொதுவா ஜூன் மாசம் தான் திறப்பாங்களாம். அந்த ஜூன் மாசத்துல இருந்து தான் அங்க அலௌடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த காஷ்மீர்ல எந்த விதமான விஷயங்கள் நடந்துச்சுனாலும் என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அதை மீறி அவங்க செயல்பட்டு இருக்காங்க. லைக் பொதுமக்கள் கொஞ்சம் வருமானம் வரும், நம்மளுடைய வாழ்வாதாரம் பெருகும், இந்த இடத்துக்கு எல்லாரும் இப்ப வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருடைய நாலேஜுக்கும் அந்த அளவுக்கு கொடுக்காம இவங்க, அதாவது இப்ப இன்சிடென்ட் நடந்த 22 21 தான் ஏப்ரல் 21 அவங்க திறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ எங்கேயாவது ட்ரெக்கிங் வரவங்கள நாங்க அங்க கூட்டிட்டு போறோம், அங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளூர் பயணிகள் என்ன பண்றாங்க, இங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அங்க அவங்க சேல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி இப்படிதான் சில விஷயங்கள் கவர்மெண்டோட காதுக்கு போகாம நடத்தப்பட்டிருக்கு. இது எப்படி நீங்க அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னும் போது ஒரு நாள் போயிருக்காங்க, அடுத்த நாள் அதுவும் 1000 பேர் ஒரே நாள்ல எல்லாம் விசிட் பண்ணிருக்காங்களாங்க அந்த இடத்துக்கு. சோ அடுத்த நாளும் இவ்வளவு பேர் போறாங்க, அதை பார்த்த உடனே தீவிரவாதிகள் வராங்க, இவங்களை சுட்டு கொல்றாங்க. இந்த இஷ்யூ இப்படி நடக்குது. அதனால இங்க போக கூடாதுன்னு எங்களுக்கு ஒரு ரூல் இருந்தது, இது ஓபன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருந்தது, அதை மீறி இது நடந்திருக்கு நம்மளோட நாலேஜ் இல்லாம அப்படிங்கறத ஒரு கிளாரிட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அனைத்து கட்சி கூட்டத்துல எல்லா கட்சிகளும் சொல்றாங்க, இந்த கட்சி அந்த கட்சி கிடையாது, ஒரு மனதோட எல்லா கட்சியும் தாண்டி நம்ம அனைவரும் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாமினா வாங்க குத்தி நம்ம எல்லாரும் இந்தியர்களா, நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அரசாங்கம் அதுக்கு நாங்க துணை நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ராஜீவ் காந்தி கூட அந்த அளவுக்கு ஒரு முழக்கமா சொல்லியிருக்காரு. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா இதுதான் உண்மையான பற்று, இதுதான் ஒரு தேசப்பற்று. நம்ம எல்லாருமே இந்தியர்கள், நீ எந்த மதமா வேணா இரு, நீ எந்த ஜாதியா வேணா இரு, நம்ம இந்தியாக்குள்ள இருக்கோம், நம்ம எல்லாரும் இந்தியர்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் மைண்ட்குள்ள சூப்பரா செட் பண்ணி எல்லாரும் நீங்க என்ன பண்ணாலும் ஓகே நாங்க கூட நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு உறுதுணையா அந்த அரசுக்கு துணை நின்றுட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழல்ல இவங்க என்னெல்லாம் முடிவெடுத்திருக்காங்கன்றத நம்ம லாஸ்ட் வீடியோஸ் டிஸ்கஸ் பண்ணோம். குட்டியா நான் உங்களுக்கு சொல்லணும்னா, பாகிஸ்தான்ல இருந்து எந்த விசாவும் இங்க வரக்கூடாது, தூதரகம் எல்லாத்தையுமே மூடப்படுது, சிந்து நதி ஒப்பந்தம் கேன்சல் பண்ணப்படுது, உங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாகா எல்லை மூடப்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க தரப்புல இருந்து சிம்லா ஒப்பந்தத்தையும் நாங்க கேன்சல் பண்றோம் அப்படிங்கிறாங்க. ஓகே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள்
இப்போ ஒரு 2 நாட்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. ஸோ இது நடந்து முடியும் போதே எந்த அளவுக்கு அவங்க எல்லாம் சுட்டு கொண்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது, இது வந்து ரொம்ப அந்த அடர்ந்த காடுக்குள்ள ஓடிடுறாங்க அப்படிங்கும் போது ட்ரான்ஸ் எல்லாமே கேமராஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள ரொம்ப அடர்ந்த காடு அதை வந்து போய் இவங்களை இப்பதான் செட் பண்ணி ஒரு ஆட்களா வீழ்த்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்மளோட இந்தியன் ஆர்மி அவ்வளவு ஃபோர்ஸபிளா உள்ள போய் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதனுடைய முழு விவரமும் வெளியில கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு ஃபைனலைஸ்டான ஒரு ஸ்டேட் வரும்போது நம்ம அதை பத்தி டீட்டெயில்டா பேசுவோம். ஸோ இந்த மாதிரி இதுதான் நடக்குது. ஓகேவா? ஸோ பாகிஸ்தானை பத்தி சொல்லணும் அப்படின்னும் போது இந்தியன் நம்ம கிட்ட இருக்கிற மிலிட்டரி ஃபோர்ஸை விட அவங்களுக்கு பல மடங்கு கம்மி தான். நம்ம கிட்ட இருக்கிற அவங்களுக்காக நம்ம அந்த ஃபோர்ஸ்க்காகன்னு சொல்லிட்டு ஒரு ஒதுக்கீடு பண்றோம் பாத்தீங்கன்னா நிதி, அந்த அளவுக்குலாம் அவங்க ஒண்ணுமே பண்றது இல்லை. ஈவன் இதை யோசிச்சு பாருங்களேன், அவங்க நாடை ரன் பண்றதுக்கே கடன் வாங்கி தாங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பின்னோக்கி தான் அவங்க இருக்காங்க. பொத்தாம் பொதுவமா சொல்லாம IMF கிட்ட உண்மையாவே அவங்க கடன் வாங்கி தான் எங்களோட நாடை ரன் பண்ண முடியலங்க அப்படின்னு சொல்லி IMF தான் கடன் கொடுக்குறாங்க. அதை வச்சுதான் அவங்க நாட்டையுமே ரன் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கும் போது நம்ம இப்போ வந்து US தான் பிக்கெஸ்ட் ஒரு ரேஞ்சில் இருக்காங்க. அடுத்த இடம் பிடிக்க போறது சைனாவா இல்ல இந்தியாவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலக நாடுகள் கூட போராட்டம் பண்ற ஒரு போர்ல எல்லாரும் அவங்கள ப்ரூவ் பண்ணணும், நம்ம இந்தியர்களா ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேலி நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கிற இந்த பயணத்துல நீ எங்கேயாவது முன்னேறு, நான் தீவிரவாதத்தை மட்டும்தான் பண்ணுவேன், என் மண்ணுல பிறக்கிற ஒருத்தனையும் தீவிரவாதியா மட்டும்தான் நான் ஆக்குவேன், நீங்க யாரும் எங்க போனாலும் உங்களால ஒண்ணும் முடியாது, நான் எல்லாரையும் போயிட்டு எப்படி பிளாக் பண்றேன்னு பாருங்க, என் ஆட்களை நான் அங்க ஊருக்கே அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதிகளை உற்பத்தி பண்ணி, அதுதான் கரெக்டான வேர்டு, உற்பத்தி பண்ணி அணுவணுவா உற்பத்தி பண்ணி ஒரு நாடுகளுக்கும் அனுப்புறது ரொம்ப கேவலமான ஒரு வேலையா பாகிஸ்தானிகள் செய்துட்டு இருக்காங்க. சோ இவங்களை பத்தி இப்போ விட்டுருவோம். அடுத்து அப்படியே நம்ம கட்சிக்குள்ள வருவோமா? சோ திருமாவளவன் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கறது நீங்க கேளுங்க. வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் சுட்டுதல் இருக்கான். பொதுமக்கள் மேல இருக்கிற கோபம் அல்லது இந்திய ஒன்றிய அரசாங்கத்தின் மேலே இருக்கிற கோபம். நீ ஆர்டிகல் 370 நீக்கிட்டா யார் வேணாலும் உள்ள வருவீங்க, தொழில் தொடங்குவீங்க, இங்கே இருக்கிற கனிம வளங்களை சுரண்டுவதற்கு முயற்சி செய்வீர்கள், இதற்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுக்க முடியாது என்று எச்சரிக்கக்கூடிய வகையில் தான் பயங்கரவாதிகள் இப்படிப்பட்ட ஒன்றிய அரசாங்கத்தின் மேல இருக்கிற கோபத்தினால மட்டும்தான் அந்த பாகிஸ்தானிகள் துப்பாக்கி சூடு பயங்கரவாதிகள், துப்பாக்கி சூடு தீவிரவாதிகள், துப்பாக்கி சூடு ஓகே இத்தனை துப்பாக்கி சூடு இவங்களுக்கு முன்னாடி இவ்வளவு சர்நேம்ஸ் இவங்க நடத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்றாரு. யோசிச்சு பார்ப்போம். இன்னொரு விஷயம் சொல்றது, கனிம வளங்கள் வந்து அங்க இருந்து திருடப்படுது, அந்த ஒரு விரக்தியில எப்படி நீங்க வந்து இங்க வரலாம், எப்படி நீங்க இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தான் வந்து அவங்க வந்து இதெல்லாம் நீங்க டூரிஸ்டா நீங்க என்ஜாய் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு ஒன்றிய அரசின் மேல இருக்கிற கோபத்தின் காரணமா மட்டும்தான் அவங்க இந்த மாதிரி துப்பாக்கி சூடு ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க நல்லவங்களா? அது என்ன அவர் ஆக்சுவலி சொல்ல வந்திருக்காருன்றது புரியல. அப்போ அவங்க சுட்டுட்டாங்க. இப்ப இவங்க மேல கோவம்னா இவங்க அப்போ எதுவுமே பண்ணக்கூடாதுல்ல. நம்ம இப்போ இவங்க சொல்றது என்ன, நீ வந்து இப்போ மோடி அவர்கள் மேல பழி போடுறாருன்னு வச்சுக்கோங்க, பிராங்கா அப்படிதான் போடுறாரு. அப்போ இவங்க அரசாங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது, ஒரு தப்பு நடக்குது அப்படிங்கும் போது அதை சீர்திருத்தி ஒரு வழியில கொண்டு வர்றது இல்லையா, ஒண்ணுமே நடக்கலையா, சரி ஓகே இது சரி இது தப்பு அப்படின்னு விவாதங்கள் பண்றதுக்கும் ஒரு முடிவெடுக்கிறதுக்கும் தலைமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில இப்ப அரசாங்கம் அப்படிங்கிறது, அதுவும் மத்திய அரசாங்கம் அவங்களுடைய வேலைகளை ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல இவங்க மேல இருக்கிற கோபம் அப்படின்னா, இப்ப ஈவன் நான் சொல்றேன், அந்த அரசாங்கத்தின் மேல யார் யாருக்குதான் ஒரு திருப்தி இருக்கு? பல கட்சிகளுக்கு கோபம் தான் இருக்கு. திமுக அரசாங்கத்துக்கும் கோபம் இருக்கு, அதிமுகவுக்கும் பல கோபங்கள் இருக்கு, கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, கோபம் இருக்குதான் செய்யுது, தாவேக்காக்கு இருக்கு, எல்லா கட்சி பார்ட்டிஸ்க்கும் ஒரு நபர்கள் அது உள்ள இருக்கிற கொள்கையாளரா செயலாளரா நிர்வாகியா சேர்ற ஒருத்தவங்களுக்கும் அந்த மேலிடத்துல இருந்து கட்சி திணிக்கிற ஒரு விஷயங்களும் அவங்களுடைய கொள்கையாவும் அது மாறுது. சோ ஆக மொத்தம் பாஜக மேல யாருக்குதான் ஒரு நிம்மதியான ஒரு மைண்ட் செட் இருக்கு? இல்ல. அப்ப பிடிக்கல அப்படிங்கறதுனால நான் பாட்டுக்கும் தீவிரவாதம் பண்ண ஆரம்பிக்கலாமா, நான் பாட்டுக்கும் குண்டு வீசலாமா, நான் பாட்டுக்கும் என்ன வேணா பண்ணலாமா? அது தப்பு. சோ இதுல பயங்கரவாத தாக்குதல்ல பாதிக்கப்பட்டது 26 அப்பாவி பொதுமக்கள், அப்பாவி சுற்றுலா பயணிகள். சோ அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம எல்லாரும் வந்து அரசாங்கத்து மேல அவங்களுக்கு கோபம், அதனால இதெல்லாம் பண்ணிட்டாங்க பாருங்க அப்படின்னு ஒரு வருத்தத்துல விரக்தியில பேசுற விஷயங்கள் வேற. ஆனா அவங்களாலதான் அவங்க கோவப்பட்டாங்கன்னா அவங்க கேட்பாங்க தான், நீங்க இதெல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ்க்கு இதெல்லாம் கேன்சல் பண்ணுவாங்க தான், இதெல்லாம் நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தான், எல்லாமே பண்ணுவாங்க தான், நீ எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த மாதிரி வேலைகள் பண்ணா தப்பு தானே. இது என்னவோ வந்து இது நியாயம் போல வந்து திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறது பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில அவரு ஒரு பக்கம் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டாரு, ஏன்னா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள
அண்ணன் சீமான் அவர்களும் அதே மாதிரி இன்னொரு பதிவு விட்டிருக்காரு, அதை பாருங்க. இதை ஒரு மதத்தின் மீது பழியப்படுவது எப்படி? நம்மளுடைய பாதுகாப்புத்துறையினுடைய பலகீனம், நம்மளுடைய குறைபாடு. திடீர்னு ஒரு வன்முறை தாக்குதல் வந்து ஒரு மதத்தை பழிய போட்டு அப்படி தப்பிச்சு போறது அது ஏற்க முடியாது. அது ஏன் இப்ப இந்தியா போர் தொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றீங்க, பாகிஸ்தான் மேல போர் தொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றீங்க, ஏன் நீங்க சீனா மேல போய் தொடுக்கலாம்ல? தொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அது பெரிய நாடு, அவங்க கிட்ட போர் நடத்துறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. பாகிஸ்தான் சின்ன நாடு, அவங்க நீங்க பெத்து விட்ட பசங்க தானே அவங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப பேசியிருந்தாரு. ஸோ ஆக்சுவலி சீமான் அண்ணா ரொம்ப நல்லா பேசுவாரு, நிறைய இடங்கள்ல எங்க தேவையோ எல்லா இடங்களையும் குரல் கொடுப்பாரு, மக்களுக்கான ஒரு பிரச்சனையில மக்களுக்கான ஒரு பணியை சிறப்பா பண்ணுவாரு அப்படிங்கிற ட்ரஸ்ட் எல்லாருக்கும் உண்டு. அவர் எங்க என்ன தப்பு நடந்தாலும் கேட்கறதும் உண்டு. ஆனா பாஜக அரசின் மேல இருக்கிற ஏதோ சில வருத்தங்களால அவர் இப்படி பேசுனது கொஞ்சம் தவறான விஷயங்களா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக கண்டனம், அவங்களுக்கு பிடிச்ச பார்ட்டிஸே பாத்தீங்க அப்படின்னா கண்டனம் கொடுக்குற வகையா இது நீங்க பேசுறது தப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்ன்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தா சீனால இருக்கிற யாரும் தமிழர்கள், அதாவது தமிழர்கள் தானே, இந்தியர்கள் யாரையும் தாக்கல, யாரையும் துப்பாக்கி சூடு நடத்தல, யாரையும் எதுவும் பண்ணல. ஆனா இப்ப பண்ணது யாரு? பாகிஸ்தானிகள். சோ அவங்க தானே துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க, அவங்க தானே 26 மெம்பர்ஸ் சாகடிச்சிருக்காங்க. அப்போ யாரு மேல பண்ணணும்ங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. இவரு சம்பந்தமே இல்லாம தேவையில்லாம ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அகைன் அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, மதம் மேல தப்பு சொல்லக்கூடாது, பிரிவினையை தூண்டக்கூடாது, மத பிரிவினையை யாரும் தூண்டவே கூடாது, அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த மாதிரி அவர் குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு இங்க எந்த பிரச்சனையும் சீரியஸா நடக்கல. ஏன்னா உள்ள இருக்கிற நிறைய நம்ம கூட பழகிற முஸ்லிம்ஸ்க்குமே வருத்தமான ஒரு விஷயம் தான் இது, இந்துஸ்க்கும் வருத்தமான ஒரு விஷயம், எந்த சமூகத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் வருத்தமான ஒரு விஷயம் தான். ஈவன் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பஹல்காம்ல ஒரு தாக்குதல் நடக்குது, நீ ஹிந்துவா முஸ்லீமா அப்படின்னு கேட்டு அவன் கொன்னா அப்படிங்கிற விஷயத்த அவங்க எல்லாம் சொல்லி நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி அவங்க பண்ணிருக்கான், பாகிஸ்தானி தான் பயங்கரவாதி, பாகிஸ்தான்ல இருக்கிறவன் தான் தீவிரவாதின்னு தான் சொல்றாங்களே தவிர உள்ளூர்ல இருக்கிற யாரும் இந்த முஸ்லிம்ஸும் அவங்க கூடப்பா அப்படின்லாம் யாரும் பேசல. இங்க மதத்தினுடைய பிரிவினை அப்படிங்கிறது ஒரு புள்ளி கூட, ஒரு சதவீதம் கூட நடக்கலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சோ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது இவர் இந்த மாதிரி ஒரு கருத்து வச்சது எல்லாருக்கும் ஒரு பெரிய மன வருத்தத்தை கொடுத்திருக்கு. மதம் சார்ந்து நமக்குள்ள எந்த பிரிவினையும் இல்லாம தான் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஆனா பஹல்காம்ல நடந்த அந்த இஷ்யூல அவன் கேட்டது கொண்டது எல்லாமே நியாயம் கிடையாது, எல்லாமே சரி, அங்க நடந்தது எல்லாமே உண்மை, ஓகேவா? ஆனா அந்த தாக்குதலின் போது ஒரு முஸ்லீம் தான் நீங்க சுடாதீங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தீவிரவாதியினுடைய துப்பாக்கியை பிடிச்சிருக்காரு. அங்க முஸ்லீமும் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த முஸ்லீமையும் நீ எப்படா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க ஒரு பிரிவினை பார்த்திருந்தான் அப்படின்னா அங்க என்ன பண்ணிருக்கணும், முஸ்லீம் நம்மால் தானே விட்டுருக்கணும், அவன் பண்ணணும், இதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டான், எல்லாருடைய கதையை முடிச்சுட்டான். ஆனாலும் அந்த முஸ்லீம் வரும்போது அவனுக்காக எப்படா சப்போர்ட் வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த முஸ்லீமுமே தான் சாகடிச்சிருக்கான். அப்போ இவங்களை காப்பாத்துறதுக்காக இந்து மக்கள் இறக்கும் போது காப்பாத்துறதுக்காக முஸ்லீமும் அங்க உயிரிழந்திருக்காரு. இந்த மாதிரி அங்க இருந்து குதிரை மூலமா கொண்டு ஸ்ரீநகர் இடத்துல ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்க்கறது அப்படின்னு நிறைய முஸ்லிம்ஸ்கள், இஸ்லாமிய மக்கள்கள், இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் அந்த உதவிகளை கூட கொடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு அவங்களும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்திருக்கிற இந்த சூழல்ல மொத்தமா பொத்தாம் போதுமா மதத்தை சார்ந்து அவங்கள பிரிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு நார்மலான பேசிக் சென்ஸ் இல்லாத ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ண காரணத்தினால பலரும் இன்னும் கொஞ்சம் கோபமான ஒரு சூழலுக்கு உட்கொண்டாயிருக்காங்க. ஸோ நீங்க கேட்குற கேள்விகள் எல்லாமே கரெக்ட், பட் இந்த நேரத்துல நீங்க ஏன் தப்பா கொஞ்சம் பேசிட்டீங்களோ, கொஞ்சம் யோசிச்சு பேசிருக்கலாமோ அப்படிங்கிற வரையும் கேட்குறாங்க. அதுக்கு சீமான் அவர்கள் என்ன இன்னும் கரெக்டான பதில் கொடுக்க போறான்னு பார்க்கலாம். பதவி விலகணும், ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களை திருமாவளவன் அண்ணன் அவர்கள் சொன்ன காரணத்தினால திரும்பவும் ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாரு. அப்ப அவரு போனோம்னு நீங்க சொல்றீங்க, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் காய்ச்சி 40 பேர் செத்தாங்களே, அதுக்கு முதல்வர் அவர்கள் ராஜினாமா பண்ணலையா அப்படின்னு கேட்கும் போது இது வேறங்க அது வேறங்க, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. அது அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது ஓகே, வேற ஒருத்தவங்களுக்கு வந்துச்சுன்னா அதை வேற மாதிரி எடுத்துட்டு போறது. ஸோ இப்படிதான் இப்போது இருக்கிற அரசியல் சூழல்கள் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ ஃபைனலி இப்ப என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியர்களா நம்ம எல்லாரும் ஒண்ணு. இப்போ எப்படி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி அனைத்து கட்சியினரும் இது நம்ம இந்தியாவுக்காக ஒன்னா நீங்க எடுக்கிற எல்லா விஷயத்துக்கும் நாங்க குரல் கொடுக்கறதுக்கு தயார் அப்படின்னு சொன்னாங்களோ, அதே ஒரு கான்செப்டை எல்லாரும் எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாருமே இந்தியர்கள் நம்ம என்ன அரசாங்கம் எடுக்கிற முடிவுக்கு நம்ம குரல் கொடுத்து ஸ்ட்ராங்கா அவங்க கூட சேர்ந்து நிக்கணும் அப்படிங்கிறது தான் பலரின் ஆசையாகவும் இருக்கு. தயவு செய்து இந்த விஷயத்தில் பெரிதாக அரசியல் கோட்பாடுகளையோ அரசியலினுடைய எந்த விஷயங்களையோ கொண்டு வராம இருக்கிறது சுமூகமான ஒரு விஷயமா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்தியர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா குரல் கொடுப்போம். ஜெய்ஹிந்த். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிகழ்கால நிகழ்வுகள் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. பாய்.